சாதியின் கருத்தியலும் களமும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஸோ ஒரு செஷன்லையும் இந்த வார்த்தையை நான் முக்கியமான தலைப்புன்னு சொல்லுவேன். டோன்ட் டேக் சீரியஸ்லி. இந்த அமர்வில் நெறியாள்கை செய்ய வரவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு பேராசிரியர், சமூக அறிவியல் ஆய்வாளர், தலித் இதழியல் வரலாறு, தலித் இயக்க வரலாறு, உள்ளூர் வரலாறு போன்ற புலங்களில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வருகிறார். சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்த இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறையில் பணியாற்றி வருகிறார். மதுரை மாவட்ட விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வரும் எழுத்தாளர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் உரையாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமை. இவர் மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர், எவிடன்ஸ் என்கிற அரசு சாரா அமைப்பின் நிறுவன தலைவர் ஆவார். ஐரோப்பிய கவுன்சில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கும் ரவுல் வாலன்பெக் விருதினை 2022ஆம் ஆண்டு பெற்றார். 3000 மனித உரிமை மீறல் சம்பவங்களிலிருந்து பாதிக்கப்பட்ட சுமார் 25,000 பேரை மீட்டுள்ளார். தலித்துகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ந்து உரிமைக்காக போராடும் தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிரனனுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதாவது இது நான் நெறியாள்கையாகவும் அவர் பதில் சொல்கிறதாகவும் இல்லாமல் நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம்னா, முதல்ல வாசுகி பாஸ்கர் சொல்லியிருக்கும் போது காஸ்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் அல்லது காஸ்ட் ஃப்ரம் ஃபீல்டு, இப்படி 2 விதமாக நாம் சொல்லிக்கலாம். எப்படி பணுவல்கள் மூலமாக நாம் சாதியை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு அதை நான் பேசுகிறதாகவும், களத்தில் எவ்வாறு சாதி இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை அண்ணன் கதிர் அவர்கள் பேசுவதாகவும் தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம், அப்படி பிரிச்சுக்கிட்டோம். அப்படி பிரித்து கொள்வதால் எனக்கு கள யதார்த்தம் தெரியாதுங்கிறதோ அல்லது அவருக்கு பணுவல் தெரியாதுங்கிறதோ அர்த்தம் இல்லை. வசதிக்காக ஒரு விவாதத்திற்காக இப்படி இது பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இன்று இப்போ இருக்கிற நிறைய இளைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு ஆன்டி காஸ்ட் சிந்தனை ஒன்று இருக்குது, சாதி எதிர்ப்பு மனநிலை அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சாதி எதிர்ப்பை நாம் செயல்படுத்துவதற்கு சாதி குறித்த அறிவு நமக்கு முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நாலேஜ் ஆன் காஸ்ட் இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம கருதுதான். சாதி குறித்த அறிவு, ஏன்னா இங்கே சாதி குறித்த உணர்வு நிறைய இருக்குது, அதுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. சாதி குறித்த உணர்வுக்கு பஞ்சமும் இல்லை, அதுக்கு அறிவும் தேவையும் இல்லை. ஆனால் சாதி ஒழிப்பை பேசுவதற்கு சாதி குறித்த அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்ம ஒரு கோர்ஸ் போய் சேர்ந்துடலாம், அது வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கற்றுக்க முடியும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் சாதியை எங்கே போய் கற்றுக்கிறது, சாதி எப்படி உருவாச்சு, அது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, அதோடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அது என்ன பண்ணுறோம்னா, நம்ம காலாகாலமாக நாம் அந்த மாதிரியான பாப்புலர் உரையாடல்களில் இருந்து தான் நாம் சாதியை புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ எப்படி நம்மக்கிட்ட சாதி பற்றிய அறிவு தற்கால இளைஞர்களிடம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ ஒரு அர்பனில் நகரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன் சாதி என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு நமக்கு கிராமம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம நேரடியாக வாழ்வில் மூலமாகவே சாதியை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு நகரத்தில் ஒரு எலைட் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன், அவன் ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி தப்புன்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு ஜாதியை பற்றிய அறிவு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, அவனுக்கு பெரும்பாலும் டெக்ஸ்ட் தான் அவங்க போக வேண்டியது, புத்தகங்கள் வழியாகத்தான் சாதியை அவங்க அணுக வேண்டியது இருக்குது. அப்போது நமக்கு புத்தகங்கள் வழியாக நமக்கு என்ன மாதிரியான டெக்ஸ்ட்டுகள் இவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, என்னுடைய அனுபவங்கள்லேருந்து நான் சொல்கிறேன். நான் தொடர்ச்சியாக ஒரு 16 வருடங்களாக நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வர்ற மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜாதிங்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒன்று என்னென்னா, காஸ்ட்டை அவங்க பிராமின் சென்டர்டு வியூவாக ஒன்று வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பிராமின் சென்டர்டு வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதியை உருவாக்கியதற்கு முழுக்க முழுக்க பிராமணர்கள் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் இந்த பிராமின் நான் பிராமின் அந்த வியூ இருக்குதுல்ல, அது ஒன்று இருக்குது. அப்போ பிராமணர்களை ரொம்ப ஈஸியாக அவங்களால விமர்சிக்க முடியுது.
அந்த விமர்சனம்லாம் அவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குது. ஆனால் ஒரு சாதி இந்து இது இருக்கு இல்லையா, வியூ இருக்குது இல்லையா, அதை வந்து அவங்க பெருசாக அவங்க டச் பண்ணுறது இல்லை. ஏன்னா வர்ற மாணவர்கள் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த 16 ஆண்டுகளில் பிராமின் மாணவர்கள் யாருமே பெருசாக என்கிட்ட படித்ததா இல்லை. எல்லாமே வந்து தலித் மாணவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பிசி எம்பிசி மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க நேரடியாகவே ஜாதியை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க வந்து அதற்கு சாட்சியாகவோ என்றைக்குமே இருக்கிறதே இல்லை. இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு அவங்க தான் ஆக்சுவலாக டெஸ்டிமோனியலாக இருக்கணும், நேரடி சாட்சிகளாக இருக்கணும். அவங்க எப்படி இப்போது வந்து அவங்க கிராமங்களில் தலித்துகளை நடத்துகிறாங்கன்னு அவங்க சொன்னாலே போதும், அது நமக்கு ஒரு முக்கியமான தேவ சாட்சியாக இருக்கும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை. சில நேரங்களில் அவங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அப்படி சொல்கிறதுனால அது கில்ட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா, அது என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் அவங்க வந்து அதை சொல்லி ஆகணும். அப்படி சொல்கிறது இல்லை. அதே போல் இன்னொன்று வந்து ஒரு வர்ணாசிரம வியூவும் ஒன்று இருக்குது நமக்கு. எப்படின்னா, சாதி என்பது வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றியது, 4 வர்ணங்கள் கொண்டதாக இருக்கிறது, அது பிராமின் அப்படின்னு நமக்கு அடுக்காக சொல்கிறோம். இது ரொம்ப டெக்ஸ்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆய்வாளர்கள் நமக்கு சொன்னபடி பார்த்தா தமிழகத்தில் 4 வர்ணங்கிறதே கிடையாது. இங்கே இந்த துவிஜா கேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய சத்திரியரோ வைசியாவோ கிடையவே கிடையாது. பிராமணர் உண்டு, சூத்திரர் உண்டு, அவர்ணா உண்டு, இதுதான் உண்டு. ஆனால் நாம் இப்போ அந்த வியூவை வச்சு பார்த்தோம்னு வைங்களேன், 4 வர்ண பார்வையை கொண்டு நாம் தமிழ்நாடை பார்த்தோம்னா இங்கே சாதியோட யதார்த்தத்தை நாம் அதை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக இப்போ நான் பேசுகிறது எல்லாமே என்னென்னா, இப்போ அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று அவர் வந்து தலித்துகள் மீதான வன்முறைகளை அவர் வந்து கையாளக்கூடியவர், அது சம்பந்தமான ஆய்வுகளை நேரடி களப்பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் தலித்ஸ் அப்படிங்கும் பொழுது நீங்கள் பிராமின் சென்டர்டு வியூவாக பார்த்தோம்னா அங்கே வந்து எந்த பிராமணர்களும் தலித்துகள் மீது நேரடி வன்முறையை செலுத்தக்கூடியவர்களாக இல்லை. இன்று எல்லாம் வந்து நீங்கள் இங்கே அரசனுடைய என்ன சொல்கிறது, ரிசர்வேஷனை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய 50% வரக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் வந்து அதிகமாக தலித்துகள் மீது வன்முறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று. அப்புறம் தமிழ்நாடே நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நான் பிராமின் சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ் தான் ஒன்று இருக்குது. சரிங்களா? நீங்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் நம்ம இப்போ பிராமணர் யாருமே கிடையாதுன்னு வச்சுக்காங்க. இப்போ லாஸ்ட் இதில் இன்னும் வந்து பிராமணர்களிடம் அதிகாரம் இருப்பதாக நாம் வந்து அப்படி டெக்ஸ்டுவலாக நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு காஸ்ட் ஹிண்டு ஒரு பவர் சென்டர் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக தான் இங்கே அரசியல் அதிகாரம் மற்ற எல்லாமே அந்த டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வியூலாம் வந்து நாம் திரும்ப பேச வேண்டியிருக்குது. அப்படி பேசும் பொழுது தலித்துகள் மீது என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, நீங்கள் வந்து பிராமணர்களை நீங்கள் வந்து நீங்கள் மறுக்கிறீங்க, அல்லது பிராமணர்களை நீங்கள் சொல்கிறதில்ல, பிற்படுத்தப்பட்டவரை நீங்கள் சொல்வதன் மூலமாக நீங்கள் வந்து பிராமணர்களை காப்பாற்ற பார்க்கிறீர்கள் என்கிற ஒரு விமர்சனம் தலித்துகள் மீது வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அடுத்தாப்புல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ அண்ணன் கதிர் அவர்களிடம் நான் அந்த சொல்லிவிட்டு திரும்பவும் நான் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. இப்போ நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கலை யதார்த்தங்கள் மற்ற விஷயங்களையும் நீங்கள் சொல்லிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். உண்மையாலும் ஈழ பண்பாட்டு மையம் ஒரு அருமையான முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் மாற்றத்திற்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது ரொம்ப மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். 2 விதமாக நான் பிரிக்க பார்க்குறேன். அம்பேத்கருடைய பிறந்த மாதம் ஏப்ரல் மாதத்தை முழுவதும் அனுசரிக்கிறாங்க. அம்பேத்கர் மறைந்த மாதத்தை மார்கழி மக்களை செய்ய கொண்டாடுறாங்க.
ரெண்டுமே அவருடைய இது ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் இது அடையாளமாக நான் பார்க்குறேன். சரி, ரெண்டாவது இங்கே கருத்தியல் என்ன சொல்லுதுன்னா பிராமின் நான் பிராமின் சொல்லுது. களம் என்னன்னா தலித் நான் தலித்துன்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொன்று, தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட்டு கிடையாது, ஆன்டி பிராமின் ஸ்டேட்டு தான். நீங்கள் சாதியை ஒழிக்கணுன்றதில் பார்க்கணுமா, நான் வெறும் 3% பிராமணனை நான் எதிர்ப்பேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, தலித்துகள் நாங்கள் 80% உங்களை எதிர்த்துட்டு இருக்குமே. அப்போ எங்களுக்கு எவ்வளோ பெரிய பெயின் இருக்கும், வலி இருக்கும். ஓபிசி ப்ளஸ் எஃப்சி ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்ல வரேன் நான். அப்போ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய 97% ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு ஒரு 3% ஒரு ஆளை வந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு நான் பிராமணனை ஆதரித்து பேசலை. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நான் போய் ஹச் ராஜா ஆஸ்பத்திரியில் 2 முறை போய் பார்க்கல. நான் போய் பார்க்கல. எனக்கு குருமூர்த்தினா யாருன்னு தெரியாது. நாங்கள் யாருமே போய் அதை வந்து அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். அது வேறு விஷயம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நிலை, இந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குது? தமிழகத்தில் நடைபெற்ற 1957 தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையிலிருந்து 68 கீழ்வேண்மணி சம்பவமாக இருக்கட்டும், 1978 விழுப்புரம் படுகொலையாக இருக்கட்டும், 1979 உஞ்சிநில புறவி எடுக்கிற விழாவில் 5 பேரை கழுத்தறுத்து படுகொலை சம்பவமாக இருக்கட்டும், 92 குறிஞ்சாங்குள கலவரமாக இருக்கட்டும், 95 கொடியங்குள கலவரமாக இருக்கட்டும், 97 மேலவளவு முருகேசனோடு சேர்த்து 7 பேர் படுகொலை செய்த சம்பவமாக இருக்கட்டும், 99 ஜூலை மாதம் 23 தாமிரபரணி ஆற்றங்கரையில் 17 பேர் துப்பாக்கி சுட்டானே அந்த சம்பவமாக இருக்கட்டும், 2000 திண்ணியத்தில் வந்த ராமசாமி முருகேசன் வாயில மலத்தை திணிச்ச சம்பவமாக இருக்கட்டும், 2002 காந்தி வெள்ளையன் மதியழகன் 3 பேரை கழுத்தறுத்து புளியங்குடியில் படுகொலை பண்ணாங்களே கடலூர் மாவட்டம் தான் சம்பவமாக இருக்கட்டும். வரலாறு முழுவதும் 57 இதுவரை 4500 பேர் கொண்டிருக்கிறாங்க. இந்த 4500 பேரில் பிராமணர்கள் என்னை பொறுத்தவரை 5 கூட இல்லை. அதுக்கு நான் பிராமணனுக்கு சப்போர்ட் பண்ண வரல. ஓபிசி இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதிய வன்முறையை நீங்கள் திருத்தலைன்னா என்ன? கலைஞர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எதுக்குங்க வாஜ்பாய் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, வாஜ்பாய் எப்படின்னா கெட்ட மரத்தின் நல்ல கனின்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, திராவிடம் என்பது நல்ல மரம், ஆனால் கெட்ட கனியாக மாறிட்டு இருக்கு. அந்த விஷம் ஏறிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் நம்ம பேசுகிறோமா? பேசிதானே ஆகணும். இது பல பேருக்கு வந்து அம்பேத்கர் இறந்தபோது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள், 90% இந்தியர்கள் கொண்டாடினாங்க. நேரு அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய அரசியல்வாதி இறந்து போனார் தான் தன்னுடைய இரங்கல் குறிப்பில் எழுதுறாரு. ஏன் அம்பேத்கரை வந்து 90 பேர் ஏன் அவர் இறப்பை கொண்டாடலாம் அப்படின்னா, ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒன்று ஆதரிக்கிறதுன்றதுக்காக அவர் வந்து ஆதரிக்கலை, அது நியாயத்தின் பக்கம் நின்னார். அதனால தான் ஹிண்டு பில்லை வந்து அவர் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் முடிச்சு. வெறும் ஹிண்டு பில்லு மட்டும் நம்ம நிறைய பேசுகிறோம். ஓபிசிக்கான கமிஷனை உருவாக்கணுன்றார் தான் கான்ஸ்டியூஷனில் 340 ஆர்டிக்கலை கொண்டு வந்து பின்னாடி அது மண்டல் கமிஷனாக வந்து, அதுக்கப்புறம் அங்கே திமுக சட்டநாதன் கமிஷன் 72 கொண்டு வரதுக்கு காரணம் வந்து அம்பேத்கர் போட்ட 340 தான் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தது. அப்போ அம்பேத்கர் அனைவருக்குமான ஒரு தொலைநோக்கு விஷனரி லீடராக சிந்திக்கிற அந்த தலைவரையே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்ச்சைக்குரிய தலைவராகவும் அவரை வந்து இப்படி தான் செத்து போனது நல்லதுன்ற அளவுக்கு தான் அவங்கள பார்த்தாங்க. தமிழகத்தில் இப்போ என்ன நடக்குது எல்லாம் நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. வெறும் டீ கடையை பேசுகிறோம், இரட்டை கோலை மாதிரி இருக்குன்றோம், கோவிலில் பேசுகிறோம், சன்னிதானத்துக்கு போட முடியாது, வடம் பிடிக்க முடியாது, அர்ச்சனை செய்ய முடியாது, தீச்சட்டு எடுக்க முடியாது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊர் 2 இருக்கா இல்லையா? காலனி அது பேர் என்ன? ஊர் தெருன்றான். ஊர் தெருன்றான். ஊருனா என்ன? பொதுன்னா இங்கே என்னவா பார்க்கறது? பொதுன்றது என்னன்னா, தலித்துகள் அல்லாதவர்கள் தான் பொதுன்ற பொது புத்தி இருக்குங்க. பொது என்பது அனைவருக்குமானதுன்னு இல்லை. அதனால்தான் பொது தொகுதியில் பொது இடத்துல ஒரு தலித்தை இங்கே நிற்க வைக்க முடியல. பொதுன்னா என்னவா இருக்கு? அப்போ தனி தொகுதி அப்படின்ற இடம் இருக்கு பாருங்க.
அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிரித்து இது அவனுக்கான இடம், இது எனக்கான இடமா நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இங்கே பேசுகிற எல்லா எழுத்தாளர்களும் கலைஞர்களும் நீங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு பக்கம் காலனி இருக்குது, இன்னொரு பக்கம் உங்கள் தெரு இருக்குது. உங்கள் தெருவில் நீங்கள் படுத்து எழுந்துட்டு காலையில் வந்தீங்கன்னா உங்கள் மேலே சாதி சாம்பல் பூசப்பட்டதாக தான் நான் சொல்லுவேன். குடியிருப்பு ரெண்டாக இருக்கும்போது அதையே உடைக்க முடியல அப்படின்னா இருக்கா இல்லையா? மதுரையில் திருநூறு கொடுப்பான்ல, திருநூறு கொடுக்கறதுல பாகுபாடு இருக்குன்னு சொல்லுவோம். பாகுபாடு எப்படி இருக்கும்? திருநூறு எப்படி கொடுப்பான்? இப்படி கொடுப்பான், இல்லாட்டினா குறைவாக கொடுப்பான். அவன் எப்படி தெரியுமா கொடுத்தான்? வலது கையில் தேவர்களுக்கும் இடது கையில் தலித்துகளுக்கும் கொடுக்குறான். ஒருவேளை நம்ம லெஃப்டிஸ்ட்னு இருக்கா கொடுத்தானான்னு தெரியல, அவன் ரைட் விங்கில் இருக்கான்றதுக்காக கொடுத்தா. இந்த அரசியல் இருக்கு. நீங்கள் வெளிப்படையாக பேசாமல், நான் என்ன கேட்குறேன், ஜார்ஜ் ஃபெலாய்டு கொல்லப்பட்ட போது அமெரிக்கல் வெள்ளையர் மக்கள் வீதிக்கு வந்து இந்த படுகொலைக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி சொன்னாங்கல்ல. மேலவளவு முருகேசன் கொல்லப்பட்ட போது எந்த கல்லராவது வந்து வீதிக்கு ரோட்டில் வந்து நின்று இந்த படுகொலைக்கு நாங்கள் தான் காரணம் என்று பொது வழியில் அறிவிப்பு நடந்திருக்கிறதா? கோவல்ராஜ் கொல்லப்பட்ட போது கவுண்டர்கள் வந்து வீதிக்கு வந்து நின்று நாங்கள் தான் இந்த படுகொலைக்கு ஏதோ ஒரு விதத்தில் காரணம்னு சொல்லி யாராவது கொண்டாடினாங்களா? எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அது உருகி போய் நாங்களும் அது காரணமாக இருக்கிறோம், பேசுகிறோம், வைக்கிறோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொது சமூகத்தை வென்றெடுப்பதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? எவ்வளவு காலம் இதை வந்து நம்ம ஊட்டிக்கிட்டு இருப்போம்? இதை சொன்னால் நம்மளை என்ன சொல்லிடுறான், நீலசங்கின்றான். ஒரு பெரிய மாப் இருக்கு பாருங்க, இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி மாப் இருக்கு பாருங்க. இவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கூட இவனை வந்து நம்ம வளர்த்தெடுக்க விடலை. தவறாக நினைக்காதீங்க, இந்த கேள்வி வந்து எனக்கு விமர்சனம் வரும்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ரிசர்வேஷனை வந்துட்டு 25லேருந்து 32 கேட்டார். வரவேற்கிறேன். நம்ம ரிசர்வேஷன் 1968 பிசி ரிசர்வேஷன் அப்போது 25 விழுக்காடு இருந்துச்சு, இன்னைக்கு 50ஆக மாறி இருக்கு. அப்போது எஸ்சி ரிசர்வேஷன் 16 இருந்துச்சு, இன்னைக்கு 18ஆக மாறி இருக்கு. இந்த 55-60 ஆண்டு கால ரிசர்வேஷனுடைய இந்த பயணங்கள்ல ஓபிசி ரிசர்வேஷன் 2 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு, எஸ்சி ரிசர்வேஷன் 2% உயர்த்தப்பட்டிருக்கு. இதை ஏன் கேட்கல? அம்பேத்கர் எங்கேயாவது மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சமூக நீதியை இவர்கள் எப்படி வளைக்கிறாங்க பாருங்க. பொலிட்டிக்கலி சோஷியலி யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனோ அவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்கப்படணும். நானும் வன்னியரும் ஒன்றா இருக்கிறோமா, இல்லை நானும் கவுண்டரும் ஒன்றா இருக்கிறோமா, இல்லை நானும் பிராமணனும் ஒன்றா இருக்கிறோமா, நானும் முதலியாரும் ஒன்றா இருக்கிறோமா? அப்போ எங்கள் 2 பேருக்கு நீ ஒரே விதமாக மக்கள் தொகைக்கு கொடுத்தாக்கா அப்போ எனக்கு என்னடா ஸ்பெஷல் இருக்கு? ஆண்டாண்டு காலமாக பொலிட்டிக்கலி தான் இங்கே நிறைய சொல் வந்து சிக்கலாக இருக்கு. ஹூ இஸ் ஏ மைனாரிட்டி நம்ம பேசுகிறோம். மைனாரிட்டினா யார்? எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோம் தான் மைனாரிட்டி, அப்படி தானே அண்டர்ஸ்டாண்டிங்? தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோம் பார்ப்பான், அப்போ அவன் மைனாரிட்டியா? 3% இருக்கான மைனாரிட்டியா? எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற மைனாரிட்டி எங்கேயும் சொல்லப்படலை, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அது. யார் ஊஎஸ்ஏ மைனாரிட்டினா பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி யார் வீக்கர் செக்ஷனோ அவன் தான் மைனாரிட்டி. அப்படி பார்க்கும்போது அரசியல் ரீதியாக, பொருளாதாரத்தின்னு சொல்ல வரல, அரசியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக இங்கே நடக்குது. இதை நம்ம எங்கே போய் பேசுகிறோம்? அப்போ என்ன செய்கிறாங்க? இதை வந்து யாரும் இதை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை. தலித்துகள் அந்த ஸ்பேஸ் உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த 2 நாள் இதுலேயும் பார்த்தேன், திராவிட சிந்தனை உள்ளவங்களும் உள்ளே இருக்கிறாங்க, இடதுசாரி சிந்தனும் உள்ளே இருக்கிறாங்க, தலித்துகள் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு டைவர்சிட்டி ப்ளூரலிஸ்டம் ஆஸ்பெக்டில் தான் இந்த ஷெட்யூல் இருக்கு. இந்த ஷெட்யூல் மற்ற இடத்துல இருக்கான்றது ஒரு கேள்வி. அதனால தான் எங்களை ஷெட்யூல்னு பண்ணி வச்சுருக்கானான்னு தெரியல. என்ன கேள்வினா, திமுகவில் எத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்க? எஸ்சி 2 பேர் இருக்காங்க, இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த 2 பேருக்கு எனக்கு மரியாதைலாம் கிடையாது. ஸோ நம்பால் ஒருத்தர் 2 பேர் இருக்கான், அவன் சாதிச்சிருவான், அது ஒரு அடிமை, அவ்வளோதான். எத்தனை பேர்?
ஏடிஎம்கேல எத்தனை பேர் இருக்காங்க? இதானே கலை யதார்த்தம். சரி, சமூக நீதினா என்ன? காலையில் நம்ம பேசணும், அவர் தமிழ்ச்செல்வன் அண்ணன்னு சொன்னாங்க 50% பெண்கள் இருக்கிறோன்னா 50% பெண்கள் இன்றைக்கி அசம்பிளியில் உட்காந்துருக்காங்களா? அவ்வளோ தூரம் சமூக நீதி பேசுகிற ஈவன் சிபிஎம்லேயே 2004 தான் ஃபஸ்ட்டு பொலிட் பியூரோ மெம்பர் பிருந்தாகரத்து உள்ளே வராங்க. நான் சிபிஎம் குறை சொல்ல, இருக்கிற யதார்த்தத்தை சொல்ல வரேன். விமன் பொலிட் பியூரோ மெம்பராக உள்ளே வந்ததே பிருந்தாகரத்து உள்ளே வந்ததே 2004 தான். ஏன்னா அது ஒரு பெரிய இது இருக்குது, இடைவெளி இருக்குது. உள்ளே வர்றது பெண்கள் உள்ளே வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. தலித் பெண்களுடைய பிரதித்துவம் இன்னும் மோசமாக இருக்குது. களம் பார்த்திங்கன்னா கருத்தியல் ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் ஒத்துக்கிறோம். காஸ்ட்டுக்கு யார் காரணம், சனாதானம் காரணம், பிராமின் காரணம், எல்லாம் சரி. இதையெல்லாம் இன்றைக்கி இம்ப்ளிமெண்டர் பண்ணக்கூடிய இடத்துல ஓபிசி இருக்காங்களே, அதை கண்டிக்கிறோமா? அதை கண்டிக்கிறோமா? இந்த சைலன்ஸை நான் என்ன எடுத்துக்கிறது? இல்லை உடன்படுறீங்களா, இல்லை எதிர்கருத்து இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம், சண்டை செய்வோம். இல்லை என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். இது இந்த 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 கேப் இருக்கா இல்லையா? எல்லா நேரங்கள்லையும் இப்போ நாங்கள் இப்போ வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லை. ஒருத்தன் வந்து 41 பேர் செத்து போனவனு ஓடிட்டான். சரி, அவனா பார்த்தா இன்னொரு ஆள் பாஜகவில் அவர் பாவம் மல்லாட்ட கம்பெனி ஓனர் மாதிரி இருக்கிறார் எடப்பாடி. இப்படி ஏற்பட்ட ஒரு அரசியல் சூழலில் நீங்கள் ஆப்ஷன் இல்லைன்னு இருக்க, வேறு வழி இல்லைன்னு இருக்காதான். இப்போ நான் கடைசி எலெக்ஷனில் கூட வெங்கடேஷன் ஓட்டு போட்டேன். இப்போ இந்த எலெக்ஷனும் மதுரையில் அவர்னால சொல்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷனுக்கும் ஆல்டர்னேட்டிவில் நம்ம அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் எங்களை நீ குறையே சொல்லக்கூடாது. அவ்வளோ பேர் நல்லவனா நீ? நாட்டில் கொலை நடக்கலையா? அதை கண்டிக்கிறியா? எங்க தமிழ்நாட்டில் கடந்த 4 வருடங்களில் 40% அட்ராசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மதுரையில் மட்டும் 1333, 2015 2025 வரை 1333 இன்சிடென்ட் மதுரையில் மட்டும் நடந்திருக்கு. சரி, ஒரு அவேர்னஸால் அட்ராசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சரி, எடுத்துக்கிறோம். அவேர்னஸ், கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது, நிறைய போகுது. கன்விக்ஷன் ரேட் ஏன் குறைவாக இருக்குது? தண்டனை சதவீதம் 100 தலித்துகள் பாதிக்கப்பட்டால் 3% தண்டனை கிடைக்குதுன்னா 97% அக்யூட்டல் ஆகுதுன்னா இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது? அப்பீல் இருப்பாங்கல்ல, அதாவது செஷன் கோர்ட்டில் விடுதலை பண்ணால் வன்கொடுமை சட்டத்தில் கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகணும். கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 வழக்குக்கு தான் அப்பீல் போயிருக்கான். ஸ்டேட் மெக்கானிசம் எப்படி தோற்று போகுது? அதனால் நம்ம கொஞ்சம் உடச்சி பேசுகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது தலித்துகள் அந்த இலக்கியம் முன்னாடி பேசும்போது கூட ரொம்ப அழுகாட்சி இலக்கியமாக இருக்குது, அது இருக்குன்னா அது எழுதுகிற எழுத்தாளர்களுடைய மனைவியாகி தான் நான் பார்க்குறேன். நான் தயவுசெய்து இந்த அழுவுறது, இந்த புலம்புறது, நாங்கள் ரொம்ப சோகமாக இருக்குன்னா செத்துருன்றேன். அது தயவுசெய்து எங்கள் லிட்ரேச்சரெல்லாம் எங்கள்கிட்ட கொண்டு எங்கள்கிட்ட திருப்பி அதை இலக்கியம் பேர் வச்சு அது எங்கள் பேனரில் நீ குத்தாதன்னு சொல்ல வரேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இமை எழுதுறானா அவருக்கு பிரச்சனை, வேறு பிரச்சனை. நான் எல்லாத்தையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அப்படி ஒரு 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 ஒன்றும் கிடையாது. அது எவனும் இங்கே நல்லா வாழலையா? தலித்துகள் எத்தனை பேர் டாக்டராக இருந்திருக்கான்? எத்தனை பேர் நில உடைமையாக இருந்திருக்கிறான்? எத்தனை பேர் ஏன் சிவகாமி கலெக்டர் ஆகலையா? இல்லைன்னா கிருஷ்ணதாஸ் காந்தி பெரிய கலெக்டர் ஆகலையா? இருக்காங்களா இல்லையா? பேராசிரியர் பாலசுப்ரமணியன் நல்ல ஒரு பேராசிரியராக இல்லையா? நல்ல ஒரு இன்றைக்கும் தலித் இதழ்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல ரொம்ப இன்றைக்கி முக்கியமான இடத்துல இருக்கிறார். இந்த பெயினை அதை லிட்ரேச்சராக போர்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதை நீங்கள் தலித்து லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், வேணாம், வேறு யாரும் வந்துட போகுதுன்னு யோசிக்கிறேன் நான். நன்றி.
அவர் சொன்னதுலேருந்தே திரும்பவும் தொடரலாம்னு தான் நினைக்கிறேன். மாணவர்களிடம் சில நேரங்களில் நம்ம கேள்வி கேட்குறோம், யார் ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் சொல்லுங்கள், ரிசர்வேஷனுடைய பயனாளிகள் யார் அப்படின்னு நான் கேட்கும்போது மாணவர்கள்ட்டருந்து வரக்கூடிய பதில் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு சரி மொத்த ரிசர்வேஷனுடைய பர்சன்டேஜ் என்ன தமிழ்நாட்டில் அப்படின்னா, அது சிலவங்க கொஞ்சம் வரவங்க பசங்க சொல்லுவாங்க 69. சரி, நீங்கள் சொல்கிற அந்த 18 + 1 19, மீதி 50 யார்? அது ஆமாம் இருக்குது, பிசிக்கு இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்டகரி அப்படின்னா, அப்போ என்ன மாதிரியான இங்கே ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் கிராமங்களில் தங்களை ஆண்ட சாதிகளாக காட்டிக்கொள்கிறவர்கள் அரசிடம் சலுகை பெறுவதற்கு தங்களை பிற்படுத்தப்பட்டவராக அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு காலமும் அதை அக்னாலஜும் பண்ணுறதில்லை. அதுதான் இங்கே இப்போ இருக்கிற பிரச்சனை. அரசிடம் சலுகை பெறுகிறோம், நாம் சலுகை பெறக்கூடிய கேட்டகரி, சோஷியல் கேட்டகரிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா, அக்னாலஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை ஒரு நாள் அக்னாலஜ் பண்ணுறது இல்லை. கடைசியில் கோட்டா கேட்டகரி திரும்ப யாருன்னா 18 + 1 தான் கோட்டா கேட்டகரி. அவங்கள தான் வந்து ரிசர்வ்டு கேட்டகரி, அவங்க தான் ரிசர்வேஷனின் பயனாளிகளாக மாற்றுகிற ஒரு போக்கு. இன்னொன்று ஒன்று என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்குதுன்னா, காஸ்ட்டுங்கிறது ஒரு இன்ஃப்ளெக்சிபிள் கேட்டகரி அப்படியா பார்க்குறது அவங்க அதாவது அது ஒரு ரொம்ப ரிஜிடானது, இறுக்கமானது. சாதி எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதோ அப்படியே தான் இன்னும் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை எல்லோரிடம் இருக்குது. ஆனால் நிஜத்தில் பார்த்தோன்னா அப்படி கிடையாது. இப்போ கடந்த 50-60 ஆண்டுகளே சாதி இப்போ தமிழ்நாடு கான்டெக்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது சாதியுடைய தன்மைகள் வேறையாக மாறி இருக்குது. இப்போ அதான் சொல்கிறேன். நம்ம இப்போ அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு பிராமின் சென்டர்டு வியூன்னு நம்ம அதையே தான் நம்ம திரும்ப இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை ரீடிஃபைன் பண்ண வேண்டி இருக்குது. ஒரு நான் பிராமின் சென்டர்டு வியூ தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பவர் யார்கிட்ட இருக்குது, பொலிட்டிக்கல் பவர் யார்கிட்ட இருக்குது, அல்லது இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அல்லது கார்ப்பரேட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் யார்கிட்ட இருக்குது, அப்போ நாம் அந்த வியூவை நாம் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சாதிங்கிறது ஒரு ஃப்ளூயிடான ஒரு கேட்டகரி. அது வெவ்வேறு காலங்களில் தன்னை தகவமைச்சிக்கிட்டே வருது, வெவ்வேறு வகைகளில் தன்னை தகவமைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணமாக இப்போ அண்ணனுக்கு எவிடன்ஸ் கதிர் அவர் சொன்ன மாதிரி பொது அப்படிங்கிறது நான் தலித்து, இது அரசு வேலைகள்லையும் நடக்குது. உதாரணமாக நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் தலித்துகளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதே இல்லை எங்கேயுமே. அவங்க ஓப்பன் கேட்டகரியில் எலிஜிபிளாக இருந்தாலும் ஓப்பன் கேட்டகரியில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. தமிழ்நாடை பொறுத்தளவில் ஓப்பன் கேட்டகரி முழுக்க பிசிகளால் நிரப்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம எப்போதுமே கொஸ்டின் பண்ணுறதில்லை. இப்போ நீங்கள் ரிசர்வ்ட் கேட்டகரினா பிசி ரிசர்வ்ட் கேட்டகரி தானே. ஆனால் நீங்கள் அதை என்றைக்குமே ஜென்ரல் டேர்மில் அதை எஸ்சியை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அப்படி ஒரு போக்கு இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஜாதி குறித்த டெக்ஸ்ட்டுகள் நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம்னா, இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய காஸ்ட் இன் இந்தியாவிலேருந்து நீங்கள் சூசன் பெய்லி அல்லது டிர்க்ஸு, அப்புறம் வாஷ்ப்ரூக்கு, டேவிட் லட்டன், இந்த மாதிரியான பல வெளிநாட்டு அறிஞர்கள் ஜாதி குறித்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுகள்லாம் நம்ம போனோம்னாலும் இப்போ இருக்க இந்த அப்டேஷன் இருக்குது இல்லை, இந்த அப்டேஷன் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பேசுகிற விஷயமும் சரி, இப்போ நான் சொல்கிற விஷயம் சரி, இந்த அப்டேஷன் தமிழ்நாடு எப்படி மாறி இருக்குது, கடந்த 50 ஆண்டுகளில் மாறினதில் நாம் ஜாதியை எப்படி ரீடிஃபைன் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை அந்த நூல்கள் பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது வரைக்கும் அது நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்தியன் ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், இன்னும் நம்ம பழைய இப்போ உதாரணமாக சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிறது எம்என் சீனிவாசோட ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அந்த கான்செப்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேல் ஜாதிகளை பார்த்து அல்லது பிராமணர்களை பார்த்து அதற்கு அடுத்த நிலையில் உள்ள சாதிகள் தங்களை அந்த ரிச்சுவல்ஸ் பிராமணர்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவர்களும் பின்பற்றி கொண்டு தங்களை மேல்நிலையாக்கம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான கான்செப்ட் அவர்.
அதை யாருக்காக சொல்கிறாரு அப்படின்னா அவர் சாதி இந்துக்களுக்காக தான் சொல்கிறாரு. நீங்கள் பிராமணர்கள் என்னென்னலாம் பண்ணாங்களோ, கோவிலில் பண்ணுறது அல்லது அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறது அல்லது வீட்டில் துளசி மாடம் வைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பிராமணர்களை இவங்க போல செய்து கொண்டு இவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களை அவங்க ஒடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதை வந்து நிறைய நான் பிராமின் ஸ்காலர்ஸ் வந்து நிறைய பேர் விமர்சித்தாங்க. சான்ஸ்கிரிட்டைசேஷன் வந்து, ஏன்னா எம்என் ஸ்ரீனிவாஸ் வந்து அவர் பிராமணராக இருந்ததால் அவர் வந்து இங்கே இருக்கிற காசு இண்டஸை ரொம்ப குறைவாக மதிப்பிடுறாரு. அப்படி இல்லை, இவங்க வந்து எதிராக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் திரும்பவும் எம்என் ஸ்ரீனிவாசோடது இன்றைக்கி நீங்கள் நிறைய நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா, பிராமணர்கள் செஞ்ச விஷயத்தை எல்லாம் பிராமணர் அல்லாதார் தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக, சாதியில் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வதற்காக ஒரு ஹிந்து கல்ச்சரை வந்து இன்னும் கட்டி பேணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அதுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா, பிராமணர்களிடம் இருந்த அந்த இந்து சனாதன அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு பிடிவாதம், அதை கட்டி காக்கக்கூடிய ஒரு போக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. இப்போது பிராமணர் அல்லாதாரிடம் அது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்களும் அதை தான் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் களப்பணியில் நீங்கள் நேரடியாகவே நிறைய களப்பணிகள் போயிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரியான களப்பணிகளில் இது எந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். இப்போ இந்த ஏன்னா நிறைய நான் பிராமின் ஸ்காலர்ஸ் அல்லது நிறைய பேர் வந்து ஆன்டி காஸ்ட் திங்கர்ஸாக இருக்கிறாங்க. நம்ம அதை என்றைக்குமே மறுக்கிறது இல்லை. அதை நம்ம இதை நேரடி பிளவாக பேசுகிறதாவும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பிசி எஸ்சி பிரிவினையை வந்து தூண்டி விடுறதுக்கு எவிடன்ஸ் கைதிரும் பாலுவும் உட்காந்து சதித்திட்டம் தீட்டுறாங்கன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யதார்த்தம், கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அது ஏன்னா கிராம யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த கிராம யதார்த்தங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஆணவ படுகொலை மற்ற விஷயங்களில் நாம் இந்த சாதியை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. இந்த ஆணவ படுகொலையை பற்றி கூட நான் ஒரு ஃபைண்டிங்ஸை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 30 வருஷம் ஆச்சு. 25-30 வருஷம் ஆச்சு. என்னென்னா ஒரே ஃபைண்டிங்ஸ் தான், ஒரு வார்த்தை தான் அது. நம்ம நிறைய அந்த காதலுக்கு சாதி தடையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, காதலுக்கு சாதி தடையாக இருக்குது, காதலுக்கு சாதி தடையாக இருக்குது. அது பொய். காதலுக்கெல்லாம் சாதி தடையாக இல்லை, சாதிக்கு தான் காதல் தடையாக இருக்குது. காஸ்ட்டை வந்து அது வந்து உடைக்குதுன்றதுக்காக விரும்புகிறானே தவிர அவன் காதல்லாம் பெருசாலும் மதிக்கல. அவன் இது வந்துச்சுன்னா அந்த காஸ்ட்டை வந்து உடைக்குது. இப்போ என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு காஸ்ட் ப்ரைடு, நான் வந்து இப்போ நான் யதார்த்தமாக பேசுகிறேன். இந்த பிராமினிசம் அந்த கான்செப்டுக்குள்ளே அன்டச்சபிலிட்டி நிறையா இருக்கும், இல்லைன்னா சொல்ல வரல, தீண்டாமல் இருக்கும். அட்ராசிட்டிஸ் வேறு. நான் உன்னை ஒதுக்குறேன்றது வேற, ஆனால் நான் உன்னை கொள்ளுவேன்றது வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அன்டச்சபிலிட்டி வேற, அட்ராசிட்டிஸ் வேற. அட்ராசிட்டிஸை வந்து ஓபிசி அதிகமாக இருக்கிறாங்க, அன்டச்சபிலிட்டியை வந்து ஈவன் ஓபிசி அதை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவில் என்னவா இருக்கு? கோவில் என்னவா இருக்கு? சாதி ரீதியான கோவில் இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன சாமின்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆள்னு சொல்லுவோன்றானா இல்லையா? சாதி கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கி சாமியும் ஒரு காரணமாக இருக்கா இல்லையா? நமக்கு தெரிஞ்சது இதில் என்ன வசதியாக பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள பெருங்கோவில் இருக்குல்ல, அந்த மாதிரி கோவிலுக்குள்ள பிராமணர்கள் வந்து ஆதி உடலை விட மாட்டாங்கன்ற ஒரு இது இருக்குது. அங்கே இருந்திருக்கு. நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி இது மாதிரி பெருங்கோவில்லாம் இருக்குல்ல, கிராமப்புற கோவில்கள் எப்படி இருக்கு? அதை நம்ம என்னைக்காவது அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? இப்போ கிராமப்புற கோவில் வந்து இருக்கா இல்லையா? புதைக்கிற பணத்தை எப்படி புதைக்கிறான்? ஒரே சுடுகாடு இருக்கா? சுடுகாட்டுக்குள்ள நீங்க பூமி கீழே டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா கல்லர் எலும்பு கூடு கிடக்கும், பறை எலும்பு கூடு கிடக்கும், நாடா எலும்பு கூடு கிடக்கும். எல்லா எலும்பு கூட அப்போ ஜாதி ரீதியாக தான் இங்கே கிராமங்களில். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு சுடுகாடு பார்த்தேன். சூப்பராக வச்சுருந்தான். சூப்பர்னு சொல்லக்கூடாது, பிள்ளைமார் சுடுகாடு, வன்னியர் சுடுகாடு, அப்புறம் ஆசாரி சுடுகாடு, தேவேந்திர குலம், பறையர், அருந்ததியர்,
பிள்ளைமார் சுடுகாடு நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது களத்தில். அப்போ பிராமின் என்ற ஒரு கேட்டகரி இருக்கலாம். அவன் என்னை அடிக்கிறத நான் பார்க்கல. ஒருவேளை அவன் வந்து அதுக்குன்னு நான் வந்து அது நான் திருப்பி ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இது வேறு விதமாக போயிடக்கூடாது. ஓஹோ, அப்போ வந்து பிராமின்லாம் ரொம்ப நல்லவங்க, ஒரு ஓபிசி தான் கெட்டவங்கன்றலாம் சொல்ல வரல. ஓபிசியுடைய அந்த மாப் கல்ச்சரை நம்ம கேள்விக்கு உள்ளாக்கணுன்றதை மறுபடியும் நான் சொல்கிற வர இடம் அங்கே அந்த மையப்புள்ளியை பார்க்குறோம். பிராமணனை திட்டி சலித்து போச்சு. 60-70 ஆண்டு காலமாக நம்ம திட்டிட்டு இன்னும் திட்டுறோம். ஏன்னா அவன் இல்லைங்க, போயிட்டான். அவன் நீங்கள் அந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் 7 பணக்காரர்கள் யார்? அவுட்லுக்கில் இவங்க எழுதியிருந்தாங்க, நம்ம அருந்ததிராய் எழுதியிருந்தாங்க. 7 பணக்காரர்களுமே வந்து பனியா, 7 பேருமே பிராமின். பனியா. ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார், ஏங்க பனியா தானேங்க 7 பணக்காரர் இருக்கான், அப்புறம் ஏங்க பிராமினை திட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிராமின் எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு இடம் வருது இல்லை, அந்த அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா எல்லா எம்பசிலையும் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி அமெரிக்க கான்ஸ்டியூட்டில் போங்க, எல்லாம் பிராமின் லாபி இருக்கும். அப்புறம் நீங்கள் யூரோப்பியன் யூனியன் டெஸ்க்கு போங்க, அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. வேர்ல்டு பேங்க் போங்க, அங்கே தான் இருப்பாங்க. IMF போங்க, அங்கே தான் இருப்பாங்க. அதனால தான் கமலா ஹாரிஸ் அங்கே வர முடியுது. அந்த லாபி நீங்கள் சொன்னீங்களே இங்கேருந்து பிறந்த, அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றேன். அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவன் லாபி பண்ணி அவன் வந்து என்ன பண்ணுறான், அடுத்தது வர முடியும். அப்போ கூட இங்கே இருக்கிற ஐயர் என்ன சொல்லிட்டான், கமலை அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டு எங்கள் ஆளுன்ட்டான். அவங்க அப்பா பிளாக்குன்றது அப்படின்னு சொல்ல மாட்டேன்ட்டான். அப்பா பிளாக்கு, பன்னிக்கறி சாப்பிடுவோம் அந்த அம்மா அழகா. அது இஷ்யூ இல்லை, அது இது அவன் வசதிக்கு எது எடுத்துக்கிறானோ. தமிழ்நாட்டுடைய கலவரங்கள் நம்ம பிரிக்க பார்க்கல, இது உரையாடல் தான். அது நீங்கள் பிரிக்கிறதா ஒருவேளை என்னோடய குரல் கோபம் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தால் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், அப்படி தான் பேசுவேன். இது என்னன்னா, இந்த உரையாடலை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. இப்போ நான் என்னுடைய மனைவி வந்து ஒரு ஓபிசி கம்யூனிட்டி தான், நான் ஒரு தலித் கம்யூனிட்டி தான். 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் சேக்குவாரா சார்லி சாப்ளின் ஃபோட்டோ அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா சேக்குவாரா வந்து போராட்டம், சார்லி சாப்ளின் மகிழ்ச்சி. வாழ்வு வந்து மகிழ்ச்சியும் போராட்டமும் இருக்கும் அப்படின்றதுக்காக அப்போ ஏதோ புரிதலில் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதெல்லாம் நான் திருப்பி ஏன்னு கேட்காதீங்க. அது இந்த இவங்க தகவல்கால கூட அவங்க என் மனைவிக்கு சொன்ன ஒரு பிரபலமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் அவங்க ஒரு இந்தியாவில் ஒரு 10 சிறந்த கப்பலாக எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் ஏன் இதுவரை தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு தெரியல, வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது, தேர்ந்தெடுத்துட்டான், நல்லது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கதிர் வந்து அடையாளத்தை எப்பவுமே தலித்து சொல்லிகிட்டே இருப்பார், ஆனால் நான் அடையாளத்தை சொல்ல கூச்சப்படுறேன். இங்கே தலித்துகள் தங்கள் அடையாளத்தை சொல்ல பெருமைப்படணும், நான் தலித்துகள் தங்கள் அடையாளத்தை சொல்ல கூச்சப்படணும். அதுதான் காஸ்ட் எராடிகேஷன். ஆனால் இங்கே மாறி நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே மாறி நடக்குது. இவன் என்ன பண்ணுறானே, அதனால தான் வந்து அவன் சொல்கிறான்ல, எத்தனை நீங்கள் இப்போ எனக்கு எவ்வளவு இது வருது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து, இந்த பேர் என்ன, சைபர் இது. அங்கேருந்து ஒருத்தன் பேசுகிறான், நான் வந்து யார் தெரியுமா, நான் எந்த குளம் தெரியுமா அப்படின்னு மீசியை முறுக்கிறான். பார்த்தா ஒட்டகம் மேய்ச்சிட்ருக்கான். எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆண்ட பரம்பரைன்றானுங்க, வீட்டை போய் பார்த்தா இது சிரிக்கிறதுக்கு சொல்ல. நான் இப்படி தான் ஒரு கலவரம் நடந்துச்சு, வெயிலடிச்சாம்பட்டின்னு ஊர். பறையருக்கும் பிரமலக்கல்லருக்கும் மோதல். இந்த 2 குடியிருப்பும் போய் பார்த்தேன். ஒரு குடியிருப்பு நல்லா வசதியாக இருந்துச்சு, ஒரு குடியிருப்பு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த மோசமான குடியிருப்பு தான் நம்ம குடியிருப்புன்னு நானான்னு நினச்சிக்கிட்டு போய் உட்காந்துட்டு இப்படி பார்க்குறேன், என்னடா இவங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்க, சோறு இல்லை தங்க இல்லை இப்படி இதாக இருக்காங்களேன்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு அம்மா வந்து தண்ணி இல்லை, செம்பில் தண்ணி கொடுத்துச்சு. இந்த தண்ணியை வச்சுட்டு திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா 2 நிமிஷம் பார்த்துட்டு, தைரியமாக தண்ணி குடிங்க, நாங்கள் ஒன்றும் எசி விட்டு ஆள் இல்லை அப்படின்னுச்சு. அப்போ நான் நினச்சேன், உனக்கு திங்கிறதுக்கு சோறு இல்லை, தங்கிறதுக்கு வீடு இல்லை,
நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு சேர்த்தா நான் வருத்தப்படுறேன். நான் உண்மையாலுமே தலித் ஆக்டிவிசம்ன்றது என்ன, இங்கே என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, தலித் மக்களுக்கு வேலை செய்கிறது தலித் ஆக்டிவிசம் கிடையாது. ஒரு பிரச்சனையிலும் காஸ்ட் இருக்கான காஸ்ட் லென்ஸ் போட்டு பார்க்கறது தான் தலித் ஆக்டிவிசம். அது வந்து பிற்படுத்தப்பட்ட நலனும் இருக்கணும். மோனிகா எர்வர்னு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க இதில் இருக்கிறாங்க, ஸ்வீடனில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க லாங்குவேஜில் எப்படி பேட்ரியாக்கி மைண்ட் செட் இருக்குன்றதுக்கு 2 உதாரணம் சொன்னாங்க. ஆம்பளைகளை எப்படி சொல்லுவோம், ஹீன்னுவோம். எப்படி சொல்லுவோம், ஹீனா எப்படி இருக்கும் முகம். பெண்களை எப்படி சொல்லுவோம், ஷீ. ஆண்களை ஹீ. பெரிய இவர். அதே மாதிரி ஆண்களை எப்படி நம்ம ஹிம்முன்னுவோம். ஹிம்முன்னு எப்படி இருக்கும் மனசில், ஹார்ட்லேருந்து வரும். பெண்களை ஹெர் எதோட கனெக்ட் பண்ணுறான். இது அந்த அம்மா சொன்னப்போ நானே பயந்துட்டு அம்மா காலில் விழுந்துடுறேன். இப்படி அம்மாவோட லாங்குவேஜ் கண்டுபிடிப்பீங்க. அப்போ இது ஜெண்டர் லென்ஸ் போட்டு பார்க்கறது. அதே மாதிரி நான் காஸ்ட் லென்ஸ் போட்டு பார்க்கறது தான் சரியான தலித் பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூக்குள்ள காஸ்டிசம் இருக்கா, அப்படி லென்ஸ் போட்டு பார்க்க தெரியல அப்படின்னாக்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இப்போ நம்மளே எவனாவது இதில் நடக்குது, புதுக்கோட்டையில் நம்ம ஊர் வேங்கவே இல்லை, மலத்தை கரைச்சி அவனே குடிக்கிறான். இவன் சொல்கிறான், அவர்களாகவே மலத்தை போட்டு அவர்களாகவே குடித்து அவர்களாகவே வந்து அடுத்தவர்கள் மேலே பழிய போட்டார்கள்னு ஒரு 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 மாபெரும் வரலாற்று பாவம் இது. எவனாவது அப்படி செய்வானா? தான் வீட்டு மலத்தை தானே கிணத்துல போட்டு, அதில் இவங்க தமிழ்நாடு புலனாய்வு புள்ளி இருக்குல்ல, மலத்தை டிஎன்ஏ பண்ணாங்க. இந்த மலத்தை கொண்டு போய், இது தமிழ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. கொண்டு போய் அவன் மலத்தை எடுத்து தூக்கி திருச்சி ரோட்டில் போட்டான். 4 நாள் கழிச்சு அந்த மலம் எங்கன்னு போய் கேட்குறான். டிஎன்ஏ எடுக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் படை மலத்தை சேகரிக்க போகுது. இரவில் 7 மணிக்கு போய் இந்த இவ்வளோ தான் ஒட்டி இருந்துச்சு. அந்த மலத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மலத்தை வச்சு நாங்கள் டிஎன்ஏ, அது உடனே புதிய தலைமுறையில் அந்த மலம் ஆணின் மலம் என்று தெரிய வருகிறது. ஒரு 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 விஷயத்தை எப்படியெல்லாம் இவங்க கேலி கூத்தாக்குனாங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஒரு 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 குழந்தைகள் அங்கே மழை தண்ணியை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து அந்த பெயின் இருக்குல்ல, நீ ஜஸ்டிஸ் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களையே நீ அக்யூஸ்ட் ஆக்குறல்ல இந்த சிஸ்டம். இது நடந்துச்சா இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும்போது என்னவாகுது, உடனே என்ன சொல்லிட்டான், இவர் தான் குற்றவாளியை மறைச்சு வச்சாருன்னு நம்மளை சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு தலித் ஆக்டிவிஸ்ட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, பிளாக்கில் வேலை செய்கிற பிளாக் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா அபார்ஜின் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா ஜிப்சிகளுக்கு வேலை செய்கிற ஹங்கேரியில் வேலை செய்கிற ஜிப்சி ரைட் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வித இனக்குழுக்களால் பாதிக்கப்பட்டவங்க தான். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம யூஎனில் நிறைய அட்ரஸ் பண்ணுறோம். இந்தியாவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிச்சு இல்லை, ஜாதியை பற்றி ஐநாவில் பேசுகிற போது 2001 யூஎன் கான்ஃபரன்ஸில், டர்பன் கான்ஃபரன்ஸில் சோலி சோராப்ஜி அப்போது வந்து அட்டர்னி ஜெனரலாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இது வந்து வம்சாவளி மற்றும் தொழிலின் அடிப்படையில் யாரெல்லாம் பாகுபாடுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க தான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், தலித்துகளுக்கு அது பொருந்து நீங்கள் சொல்லுங்கன்ட்டாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சுன்னா, இது டொமஸ்டிக் பிரச்சனை, இங்கே உள்நாட்டு பிரச்சனை, இது வந்து இன பாகுபாடு இன்னும் இதுவரை தீர்மானம் நிறைவேற்ற முடியல. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் எங்கே முட்டுக்கட்ட குற்றம் எங்கே போடுறாங்க பாருங்கள். நாங்கள் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோன்றான் அவனுடைய ஆல்டர்னேட்டிவ் ரிப்போர்ட்டு. இப்போ அவ்வளோ ஒரு சோகம் உலக அளவிலிருந்து சொல்ல வரேன். டிஹெச் இவங்க என்சிடிஹெச்ஆர் சொல்ல நேஷனல் கேம்பெயின் ஆன் தலித் ஹியூமன் ரைட்ஸ். அப்போ இவர் நம்மளுடைய பால்துவாக்கர்லேருந்து பல பேர் அதை எஃபர்ட் எடுத்து கொண்டு போய் இன்னமும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் தலித் கிறிஸ்டின் இஷ்யூவை வந்து யாருமே அட்ரஸ் பண்ணுறதில்ல. தலித் கிறிஸ்டின் பிசியில் வருவாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஏன் பிசியில் வருவாங்க? கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை,
அது வெள்ளைக்காரன் கிறிஸ்துவன். எங்கூர் கிறிஸ்துவன் வந்து கிறிஸ்துவ நாடார், கிறிஸ்துவ வெள்ளாளர், கிறிஸ்துவ உடையார், கிறிஸ்துவ பறையறுப்பு தான் இருக்கான். நீங்கள் எல்லாமே கேம் தான். ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் அவனுக்கு பிடிச்ச மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், வழிபடலாம், மதம் சார்ந்த கருத்துக்களை, கோட்பாடுகளை, பிரச்சாரம்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறார் 25ல். ஆனாலும் நீ இந்துவாக இருந்தால் தான் உனக்கு ரிசர்வேஷன். சீக்கிய மதத்தின் போராடி 52ல் வாங்கிட்டாங்க, புத்திஸ்ட்டும் வாங்கிட்டாங்க. ஆனால் தலித் கிறிஸ்தவர்கள் வந்து வாங்க முடியல. காரணம் என்னன்னாக்கா, உனக்கு வந்து நீ பிசி தான். 2 பேர் இருக்காங்க. இதெல்லாம் 2 தேவேந்திர குலம், 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தவங்க கிறிஸ்டின், ஒருத்தவங்க ஹிண்டு. மணப்பாறையில் கொல்லப்படுறாங்க. அந்த ஹிண்டுவாக கொல்லப்பட்டவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 12 லட்சம் காம்பன்சேஷன், அரசு வேலை, எஸ்சி ஸ்டாக்ல கிடைக்குது. இந்த கிறிஸ்டினுக்கு ஒன்றும் கிடைக்கல. இதையும் சேர்த்து தான் எல்லா இடங்கள்லையும் அது பார்க்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இந்துவாக இருந்தால் தான் நம்ம தலித்து நினைக்கிற ஒரு போக்குங்க இருக்குது. அப்படியும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறவங்க இந்து மதத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்பால் என்ன பண்ணுறான், ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. நான் அம்பேத்கரிஸ்டாகவும் இருப்பேன், இந்துவாகவும் இருப்பேன். இங்கே இந்த சிக்கல் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி பேசுறது பாலு? நம்பால்னு காப்பாற்றுருவீங்களா? ஃபிசிக்கல் வயலன்ஸ் நம்ம தெரிஞ்சது தானே. நான் ஃபஸ்ட்டே பட்டியல் போட்டேன்ல, அவன் எவ்வளோ மர்டர், எவ்வளோ அட்டாக்கு, எவ்வளோ கேங் ரேப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பிள்ளை செத்து போச்சு இல்லை நுங்கம்பாக்கத்தில், நம்ம ஒரு சுவாதி செத்து போன உடனே டிஜிபி பேசுகிறாரு, ஐஜி பேசுகிறாரு, எல்லாம் தான் பேசினாங்க. அதே ஆண்டு தான் வந்து அரியலூரில் நந்தினி செத்து போச்சு. நந்தினியை சடலத்தை அப்படி மேலே எடுக்கும் போது உள்ள புழு பூத்து கடந்துச்சு. அரியலூர் நந்தினி சொல்ல வரேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இங்கே என்னவா நடக்குது அப்படின்னா, அது வெள்ளத்தோளாக இருந்தால், சென்னையில் நடந்தா, டெல்லியில் நடந்தா, மும்பையில் நடந்தா, பொண்ணு இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தா நம்ம நீதிக்காக குரல் கொடுப்போம். அதுவே ஏழை பொண்ணாக இருந்தால், கருப்பு நிறமாக இருந்தால், சேரியில் பிறந்திருந்தா நம்ம அட்ரஸ் பண்ண மாட்டோம். நான் என்னமும் சொல்ல வரேன், இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ்னு இருக்கலாம், நீங்கள் வயலன்ஸில் விட்டுடுங்க, அட்ரஸ் பண்ணுறது இயக்கங்கள் தான் இங்கே பிரச்சனை. நான் சொல்ல வரேன், இந்த 5 ஆண்டுகளில் தலித் அட்ராசிட்டிஸுக்கு திராவிட இயக்கங்கள் நான் அட்ரஸ் பண்ணலன்னு சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் திருப்பி திருப்பி வயலன்ஸை பேசாதீங்க. எது அதான் 40 விழுக்காடு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றனே. ஹீனஸ் கிரைம்ஸ் எல்லாமே அங்கே ஒரு இது டைம் ஆயிடுச்சுன்னு காட்டிட்டாரு. எல்லாமே ஹீனஸ் கிரைம்ஸ் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹீனஸ் கிரைம்ஸ்னால் என்ன? கொடூர குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. ஜாதி பேரை சொல்லி திட்டுறதில்லை. ரேப்பு, கேங் ரேப்பு. ஆமாம். இப்போ 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 இந்த இதெல்லாம் கண்காணிக்கிற ஒரு கமிட்டி இருக்குது. அது தலைவர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான். அவர் எத்தனை கமிட்டியில் உட்கார்ந்தாருன்றதான் கேள்வி. உட்கார மாட்டார், உட்காரல அவர். இன்னொன்று கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இது ரொம்ப அவேர்னஸ், இதோடு முடிச்சுக்கிறேன். நான் இது ரொம்ப நம்ம சொல்லணுன்ட்டு தான் வந்தேன். நான் நம்மளுடைய பட்ஜெட் எல்லாமே 5000 கோடி 10,000 கோடி திருப்பி அனுப்பப்படுது. எஸ்சிஎஸ்டி பட்ஜெட்டு செலவிடப்படாமல். அப்படி எப்படி தந்திரமாக நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னா, நான் 2 கோடி ரெட்டமலை சீனிவாசனுக்கு ஒரு மண்டபம் கட்டுறேன்னு இவன் சந்தோஷப்படுறான். யார் சந்தோஷப்படுறது? பறையர்கள். அப்புறம் நான் இமானுவேல் சேகரனுக்கு ஒரு 3 கோடிக்கு மண்டபம் கட்டுறேன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான். ஒண்டி வீரனுக்கு ஒரு 2 கோடி, அம்பேத்கர் புத்தகங்களுக்கு ஒரு 5 கோடி, மொத்தமே பார்த்தா 20 கோடி இருக்கும். இலவசத்தை நீங்க விடுங்க, அதை விடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 10,000 கோடி பணத்தை நீங்க ஏன்டா எனக்கு செலவு பண்ணலன்னு நம்ம யாராவது கேள்வி கேட்குறோமா? என்ன இல்லையா? சரி, நம்ம 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 விடுங்க. எனக்கு வேற மாதிரி வருது, வாயில வருது. எனக்கு எதுவும் டென்ஷன் வச்சிடாதீங்க. நான் என்ன சொல்றேன், பட்ஜெட்டே வந்து இதை நீங்க கிளைம் பண்ணி இதை அறிவுபூர்வமாக நம்ம கேட்கறது இல்லை. நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு பேரை போட்டால் போதும், இந்த இவருக்கு இந்த பணம் 10,000 கோடி ஆட்டையை போட்டுட்டு இதை
நீங்கள் 22, 23 பட்ஜெட்டில் அப்போ இவர் அமைச்சராக இருந்தார், எங்கள் ஊருக்கார் பிடி பழனிவேல்ராஜன். 4250 கோடி வந்து 3750 கோடி ரூபாயா 500 கோடி கட் பண்ணிட்டாங்க. நான் தான் தலித் மூவ்மெண்ட்டு, தலித் இதை நம்ம பெருசாக அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தேன், அட்ரஸ் பண்ணலை. எல்லாரும் சின்ன சின்ன மணிமண்டபம் கட்டுறது தான் இப்போ சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய எஜுகேஷன் பற்றியோ, நம்ம மேலே நடக்கக்கூடிய வன்முறையை தடுப்புறதை பற்றியோ, இல்லை சாதி இந்துக்களில் மனம் இவர் தமிழ்ச்சொல் அழகாக சொன்னார் பாருங்க, குற்ற உணர்ச்சின்னார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது ஆண்டாண்டு காலமாக நான் இவனை ஒடுக்கிறேன்னு அவன் என்னைக்கு குற்ற உணர்ச்சி கொள்றானோ அப்போ தான் இது உருப்பிடும். அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் இங்கே எந்த மெக்கானிசமும் இங்கே இல்லை. அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு சினிமா எடுத்தால் கூட பிளாக்குக்கு இடம் உண்டு, அஃபர்மேஷன் ப்ரோக்ராம் உண்டு. அமெரிக்காவில் சினிமா எடுக்க முடியாது, பிளாக் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து சினிமா எடுக்கக்கூடாது. அப்படி தமிழ்நாட்டில் அப்படி அப்படி தலித்துகள் இல்லாமல் இந்தியாவில் சினிமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும், பாலிசி போட முடியுமா? பிளாக் இல்லாமல் எடுக்க முடியாது. அதாவது என்னன்னா, இது மட்டும் இல்லை, அது பேர் என்ன, நடிப்பு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு நிலையில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சினிமாவில் அமெரிக்காவில் இருக்குது. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. அதான் இப்போ கடைசியாக மட்டும் சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ சமகால இளைஞர்கள்கிட்ட இருக்கிறது இப்போ தான், இப்போ நம்ம ஏற்கனவே ரொம்ப கரடு தட்டி போன ஒரு சாதி குறித்த புதுநிலையத்தை நம்ம திரும்ப திரும்ப வச்சுட்ருப்போம். அதில் ஒரு கடைசி ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, சாதி என்பது தொழில் பிரிவுகள் அப்படின்னு தான் நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்குது. ஆனால் இது டோட்டலி ஹம்பக்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, எல்லா தொழில்களும் செய்யக்கூடியது இப்போ ஒரு சாதியிலே இருக்குது. பூசாரி தனத்திலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் செய்யக்கூடியது ஒரு சிங்கிள் காஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போது அதே போல் ரிச்சுவல் வந்து யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குதோ அவங்க தான் டாமினன்ட் பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால தான் பிராமின் சென்டர்ட் வியூ சொல்கிறாங்க. ஆனால் கிராம கோவில்களில் நான் பிராமின், இப்போ பறையர் பூசாரி இருக்கிறாங்க, வேளார் பூசாரி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரிச்சுவல்லி பியூரிஃபைடு தான் நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு ரிச்சுவல் ரைட்ஸ் இருக்குது, சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதை தான் நிறைய கிராமங்களில் இப்போ பறையர் பூசாரிகளை வந்து அப்புறப்படுத்துகிற வேலைகள் நடக்குது இல்லையா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம சாதியை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போது பிராமின் சென்டர் ஏன் சொல்கிறோம்னா, அவனுக்கு கோவிலில் ஆகம அதிகாரங்கள் கொண்ட கோயிலில் அவனுக்கு பூசாரி உரிமை இருக்குது, ரிச்சுவல் ரைட்ஸ் இருக்குதுன்னா, கிராம கோவில்களில் ரிச்சுவல் ரைட்ஸ் கொண்ட சாதிகளை நாம் வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகளாக வச்சுருக்கிறோம். அதே போல் டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறதும் அது அம்பேத்கரே வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஜாதி என்பது தொழில் பிரிவுகள் கிடையாதுன்னு அவர் அம்பேத்கரே சொல்கிறாரு. ஆனால் நாம் இன்னும் அதை என்னவா வச்சுருக்கிறோம்னா, அது வந்து அது வந்து தொழில் பிரிவுகள் தான். அவங்க தொழில் மாறிட்டா அவங்களுக்கு ஜாதி ஒரு மரியாதை கிடைச்சிரும் அப்படிலாம் நம்ம நம்புகிறோம் இல்லையா? அப்படிங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி 5வது ஆண்டாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வானம் கலை திருவிழாவை ஒருங்கிணைக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி இருவருக்கும். இந்த டாபிக் வந்து ஒரு சாதி என்பது ஒரு டெக்ஸ்டாக ஒரு தத்துவமாக எப்படி இருக்குன்றதுக்கும், ஆனால் சாதி என்பது களத்தில் எப்படி இருக்குன்றதுக்கும் அந்த ரெண்டு டைகாட்டமியை வந்து ரொம்ப அழகாக 2 பேருமே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் தம். அண்டு இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தான் லிட்ரேச்சரில் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆக்சுவலாக பெரும்பாலும் ஒரு டெக்ஸ்ட்டை வச்சே பேசுவோம். பட் நம்ம ஒரு மார்ஜினலைஸ் பீப்புளோட, ஒரு தலித் பீப்புளோட டெக்ஸ்ட்டை பற்றி பேசும்போது யதார்த்தம் என்னவாக இருக்குங்கிற ஒரு தொகுப்போடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டாஸையும் ப்ளஸ் ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு அட்ரஸ் பண்ணார் ஜெயம். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு நினைவு பரிசை வழங்க இப்போ ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் சார். எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கு இப்போ ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. தேங்க்யூ. ஒரு குரூப் ஃபோட்டோ ரஞ்சித் அவர்கள் மிடில் நிற்கலாம், குரூப் ஃபோட்டோ மட்டும். தேங்க்யூ. தொடர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்முடைய முதல் முறை நம்முடைய வேர்ச்சொல் நிகழ்வுக்கு வந்திருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார்.